இந்த ஆன்லைன் சர்வீஸில் கலந்து கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருத்தரையும் என் தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அன்பான கர்த்தருடைய பிள்ளைங்களே, இந்த உலகத்தில் இருக்கிறதான ஒவ்வொரு மனுஷங்களும் வேலைக்கு போவாங்க, சம்பாதிப்பாங்க, இல்லைன்னா படிப்பாங்க. ஏதோ ஒரு வேலை வந்துட்டு அவங்க செய்துட்டே இருப்பாங்க. ஆனால் செய்கிறதான வேலை வந்துட்டு அவங்க எப்படி செய்கிறாங்க, அது எந்த வேலை தொழிலாக இருந்தாலும் சரி, நம்ம செய்கிறதான தொழில் வந்துட்டு கஷ்டப்பட்டு செய்கிறாங்க. ஒரு சில பிள்ளைங்கள பாருங்கள், கஷ்டப்பட்டு செய்வாங்க. ஒரு சில பிள்ளைங்க பாருங்கள், ஏதோ கடமைக்காக வேலைக்கு போகணுமே வரணுமேன்னு சொல்லிட்டு போவாங்க. ஒரு சில பிள்ளைங்க சம்பாதிக்கணும், நல்லா நம்ம வாழ்க்கையில் முன்னேறி நம்ம பெரிய நிலையில் போகணுன்றதுனால சம்பாதிப்பாங்க. ஆனால் ஒரு சில பிள்ளைங்களுக்கு வந்துட்டு அவங்க போய் வேலை செய்துட்டு கடினமாக வரும்பொழுது அவங்களுக்கு நல்ல சம்பளம் கிடைக்கும். ஆனால் ஒரு சில பிள்ளைங்களுக்கு எவ்வளோதான் கஷ்டப்பட்டா கூட, எவ்வளோதான் வேலை கடினப்பட்டு அவங்க வேலை செய்தாலும் அவங்களுக்கு வந்துட்டு காசு வந்து அந்த அளவுக்கு கிடைக்கவே கிடைக்காது. அவங்களுக்கு கிடைக்கிற கூலியோ அவங்களுக்கு அதுக்கு தகுந்த பலன் இல்லாமல் போயிடும். அநேக முறையில் ஒரு சில பிள்ளைங்க வந்து சோர்ந்தே போயிடுறாங்க. இந்த பணம் எனக்கு போதாத இருக்குது, இந்த பணம் வந்துட்டு எனக்கு தகுந்த கூலி கிடையாது, நான் படுற ஒவ்வொரு பிரயாசத்துக்கும் தகுந்த கூலி இல்லையேன்னு சொல்லிட்டு வாழ்க்கையில் சோர்ந்து போயிட்டு செய்ய வேண்டிய வேலைங்களை வந்துட்டு செய்யாம விட்டு விடுறாங்க ஒரு சில பிள்ளைங்க. ஒரு சில பிள்ளைங்க என்ன பண்ணுறாங்க, சோர்ந்து போகாமல் வேலை செய்துட்டே இருக்கிறாங்க. உங்களுக்காக நான் ஒரு சம்பவத்தை சொல்கிறேன் பாருங்க. ஒரு 2 விவசாயிங்க இருந்தாங்களாம். 2 விவசாயியில் ஒரு விவசாயி என்ன பண்ணாராம், போயிட்டு ஆண்டவர்கிட்ட ப்ரேயர் பண்ணாராம். ஏசப்பா, நான் வந்துட்டு தானியத்தெல்லாம் விதைக்கிறேன், எனக்கு நல்ல வந்துட்டு அறுவடையை நீங்கள் தாங்கன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணாருங்களாம், விதைச்சிட்டு வந்துட்டாராம். அவருக்கு அறுவடை கிடைக்குமான்னு பார்த்தாராம், கிடைக்கலையாம். திரும்ப என்ன பண்ணிக்கிறாரு, அவர் வந்து விதைச்சிக்கிறாரு, மழை வருமான்னு எதிர்பார்த்துக்கிறாரு, மழை வரல. வராமல் போயிட்டு இருந்தோம். அவர் சோர்ந்து போயிட்டு என்ன ஆண்டவருக்கு மேலேயே முறுமுறுத்துட்டு இயேசுவையே திட்டிட்டு, என்ன நான் இவ்வளோ பிரயாசப்பட்டேன், கஷ்டப்பட்டேன், என்னுடைய பலனை எனக்கு கிடைக்கல போ அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப வாழ்க்கையில் சோர்ந்து போயிட்டு அவர் என்ன பண்ணிட்டாராம், அவர் செய்ய வேண்டிய வேலையை வந்து செய்யாமல் விட்டுட்டாராம். ஆனால் இன்னொரு விவசாயி இருக்கிறார் பார்த்தீங்களா, அவர் வந்து வயதான ஒரு விவசாயி. ஆனால் அந்த விவசாயி வந்துட்டு அப்படி செய்ய கிடையாதுங்களாம். அவர் விசுவாசத்தோடு இயேசுவை நம்பி, இயேசு எனக்கு உதவி செய்வார், கண்டிப்பாக உதவி செய்வார்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுவாங்களாம், டெய்லி போய் விதைப்பாராம். விதைச்சிட்டு அதுக்கு பிறகு உழுவுற காரியங்கள் எல்லாவற்றையும் அவர் செய்ய வேண்டிய கடமைகளை அவர் அனுதினமும் செய்துட்டு வந்துட்டே இருந்தாராம். ஆனாலும் மழை வரலையேன்னு சொல்லிட்டு அவர் சோர்ந்து போகல. வாழ்க்கையில் தொடர்ச்சியாக செய்ய வேண்டிய வேலைங்களை வந்துட்டு அவர் என்ன பண்ணிகிட்டே இருந்தாருங்களாம், தொடர்ச்சியாக செய்துட்டே இருந்தாருங்களாம். சடனாக பார்க்கும்பொழுது ஒரு நாள் நல்லா மழை வந்து அவர் வந்து விதைச்சாரு பார்த்தீங்களா அதை வந்துட்டு கர்த்தர் ஆசீர்வதிச்சாருங்களாம். கர்த்தர் ஆசீர்வதித்து 100 மடங்கு வாழ்க்கையில் வந்து நல்ல பலனை கிடைக்க கர்த்தர் கிருபை செய்துக்கிறார். அன்பான கர்த்தருடைய பிள்ளைங்களை, நம்ம செய்கிறதான வேலைங்களை வந்துட்டு ஒரு சில சமயத்தில் நம்ம சோர்ந்து போய் கர்த்தரே முறுமுறுத்துட்டு நம்ம போய்விடுகிறோம். ஆனால் ஒரு சில சமயத்தில் நம்ம என்ன பண்ணுறோம் தெரியுங்களா, நம்ம செய்கிறதான வேலை தொடர்ச்சியாக நம்ம செய்யலாம். இன்னைக்கு நம்மளுக்கு லாஸ் ஆயிடுச்சா, ஒரு சில பிள்ளைங்க பிஸ்னஸ் பண்ணுவாங்க, இன்னைக்கு பிஸ்னஸ் லாஸ் ஆகிட்டு இருக்கோம், நாளைக்கு என்னுடைய பிஸ்னஸை கர்த்தர் ஆசீர்வதிப்பாருன்ட்டு தொடர்ச்சியாக பண்ணுவாங்க. ஆனால் ஒரு சில பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா, ஐயோ இன்னைக்கே லாஸ் ஆயிடுச்சு, நாளைக்கு போட்டோம்னா எனக்கு மறுபடியும் பலன் கிடைக்குமா, நன்மை கிடைக்குமான்னு சொல்லிட்டு பிள்ளைங்க சோர்ந்து போயிடுவாங்க. ஆனால் வாழ்க்கையில் ஒரு நாள் அந்த காரியங்களை நம்ம செய்யவே கூடாது. எந்த காரியம் செய்தாலும் கர்த்தரை நம்பி விசுவாசத்தோடு நம்ம செய்ய வேண்டிய காரியங்களை நம்ம தொடர்ச்சியாக நம்ம செய்துட்டு வரும்பொழுது கர்த்தர் நம்மளையும் நம்ம குடும்பத்தை ஆசீர்வதிக்க ஒரு உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். மோசே எடுத்துக்கொள்ளுங்க. மோசே தன் மாமனாருடைய ஆடுகளை மேய்க்கும் பொழுது அந்த வனாந்திரத்தில் யாருமே இல்லை, எந்த மனுஷங்களுமே இல்லை. எந்த மனுஷங்களும் இல்லையே, நம்ம மாமனாருடைய ஆடுகளை போயிட்டு நம்ம உண்மையாக உத்தமமாக நம்ம வனாந்திரத்தில் மேய்க்கணுன்ட்டு அப்படி அவர் யோசிக்க கிடையாது. நம்ம மாமனாருடையது, நம்ம வந்துட்டு இந்த காரியத்தை உண்மையாக உத்தமமாக செய்யலான்னு சொல்லிட்டு அவர் அந்த காரியத்தில் உண்மையாக உத்தமமாக செய்ததுனால கர்த்தர் அந்த இடத்துல மோசேயை தெரிந்து கொண்டார். மோசேயை தெரிந்து கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களையே மீட்கும்படியாக கர்த்தர் அந்த இடத்துல தெரிஞ்சுக்கினார். உண்மையுள்ள மனுஷன் பரிபூரணமான ஆசீர்வாதம் பெறுவான் என்று வேதம் சொல்கிறது. நீங்கள் செய்கிறதான காரியங்களில், நீங்கள் செய்கிறதான வேலைகளில் நீங்கள் உண்மையாக செய்கிறீங்களா, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்காக ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்க. சங்கீதம் 128:2, உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். பாத்தீங்களா, தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, நீ கையிட்டு செய்கிற காரியங்களில உனக்கு கர்த்தர் ஆசீர்வாதத்தை தருவார். நீ கையிட்டு செய்றீங்களா, அந்த காரியத்துல ஆசீர்வாதம் மட்டும் இல்லை, உன்னுடைய பலனை நீங்க தான் சாப்பிடுவீங்க. அப்போ நம்ம இந்த அப்போ ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே என் கையின் பிரயாசத்தை எனக்கு நீங்க ஆசீர்வதிங்க. நீங்க வாக்குத்தத்தை கொடுத்துருக்கிறீங்களே, தேவ வார்த்தையை கொடுத்துருக்கிறீங்களேன்ட்டு இந்த வார்த்தையை உச்சரிச்சுட்டு நீங்க ஆண்டவர்கிட்ட சொல்லி நீங்க ஜெபிச்சுட்டு நீங்க போய்
உங்க கடமைகளை, நீங்க செய்ய வேண்டிய காரியங்களை நீங்க தொடர்ச்சியா செய்துட்டே வாங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். அப்போ உங்களுக்கு பாக்கியம் உண்டாகணுமா, நன்மை உண்டாகணுமா? அப்ப கர்த்தரிடத்துல நீங்க ஜெபிக்கிறது மட்டும் இல்ல. ஒரு சில பிள்ளைங்க ஜெபிப்பாங்க, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரேன்னு ஜெபிப்பாங்க, ஆனா செயல்பட மாட்டாங்க. ஒரு சில பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா? ஜெபிப்பாங்க, கர்த்தர் மேலேயும் விசுவாசமா இருப்பாங்க, அவங்க செய்ய வேண்டிய கடமைகளையும் கட்டாயமா அவங்க வந்துட்டு செய்துட்டே வருவாங்க. தொடர்ச்சியா கர்த்தரை நம்பி அவங்க செய்துட்டே வருகிறதுனால கர்த்தர் அவர்களையும் அவர்கள் கரத்தின் கிரியைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். வாழ்க்கையில ஒரு சில சமயத்துல உங்க கையின் பிரயாசம் உங்களுக்கு சரியான விதத்துல பலன் இல்லையா, நீங்க வாழ்க்கையில சோர்ந்து போகாதீங்க. கர்த்தருடைய வார்த்தையை பிடித்துக் கொள்ளுங்க. அவருடைய வார்த்தையை பிடித்துட்டு நீங்க ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் உண்மையா உங்களுக்கு உதவி செய்ய அவர் உண்மையுள்ள தேவனா இருக்கிறார். உங்களுக்காக ஒரு சம்பவத்தை நான் சொல்றேன் பாருங்க. ஒரு மனுஷன் இருந்தாருங்களாம். அந்த மனுஷன் வந்து கான்ட்ராக்ட் எல்லாம் எடுத்து வீடெல்லாம் கட்டி கொடுப்பாங்களாம் ஜனங்களுக்கெல்லாம். அப்போ அநேக இடத்துல போயிட்டு அங்கங்கே கான்ட்ராக்டுங்களெல்லாம் பிடிச்சிட்டு வந்து அவர் வீடு கட்டி கொடுக்குற வேலை அந்த மாதிரி எல்லாம் செய்வாங்களாம். அந்த கான்ட்ராக்ட் பண்ணுற அந்த எஜமான் கிட்ட வந்துட்டு ஒரு மனுஷன் வந்து வேலை பண்ணிட்டு இருந்தாராம். அந்த மனுஷன் யாருனாக்கா, இந்த ஜன்னல் வேலையெல்லாம் செய்கிறாங்க பார்த்தீங்களா, தச்ச வேலை. அந்த வீட்டுக்குள்ளே செய்ய வேண்டியதான எல்லா கட்ட பதார்த்தமான காரியங்கள் என்னென்ன இருக்குதோ அந்த ஃபர்னிச்சர் வேலையெல்லாம் அவர் வந்து தொடர்ச்சியாக செய்துட்டே வருவாருங்களாம். அவருக்கு வயசு ஆக ஆக அவர் என்ன பண்ணாராம், அவ்வளோதான் நம்மளுக்கு இதுக்கு மேலே வீடெல்லாம் கட்டுறதுக்கு கட்டின்னு போகிறாங்க பார்த்தீங்களா, அதுக்கு இந்த தச்ச வேலைலாம் நம்மளால் செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த பாஸ் கிட்ட சொல்லிட்டாராம். பாஸ், அவ்வளோதான், எனக்கு இதுக்கு மேலே என்னால் என்ன பண்ண முடியாது, எனக்கு வயசு ஆகிட்டு போயிட்டு இருக்கு, அதுக்கு மேலே என்னால் வேலை செய்ய முடியாது, அதனால இந்த வீடு தான் நான் கடைசி வீடு, இந்த கதவு ஜன்னல் எல்லாம் பண்ணுற வேலை, இதுக்கு மேலே என்னால் செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டாங்களாம். அப்படி சொன்னதான் இந்த பாஸ் உடனே சொன்னாராம், சரிப்பா, நீ இவ்வளோ நாள் என் கூட இருந்து எல்லா இடத்துலையும் எனக்கு கட்டி கொடுத்து அந்த மாதிரி எல்லாம் உதவி செய்துட்டு வந்த, ரொம்ப சந்தோஷம். ப்ளீஸ் கடைசியாக ஒரே ஒரு வீட்டை மட்டும் நீ என்ன பண்ணு, எனக்காக அந்த ஜன்னல் வேலையெல்லாம் செய்யுது, இந்த தச்ச வேலைன்னா நான் செய்யணுமோ அந்த தச்ச வேலையெல்லாம் நீ எனக்காக இந்த ஒரு கடைசி ஒரு இந்த வீட்டுக்கு சேர்ந்துட்டு நீ போயிடுன்னு சொன்னாங்களாம். அப்போ சரி, நம்ம இவ்வளோ வீட்டை பண்ணிட்டோம், கடைசியாக ஒரு வீட்டை பண்ணி கொடுத்துடலாம் விடுன்னு சொல்லிட்டு அவர் பண்ணும் பொழுது முழு மனசா சந்தோஷமா மகிழ்ச்சியாக அதை செய்யாமல் அவர் ஏனோ தானோ விடு பண்ணிட்டோம் இவ்வளோ நாள், இப்போ போக போகிறோம், கடைசியாக ஏதோ அந்த பாஸ் வந்து நம்மளை கேட்டிருக்காரு, ஏதோ ஒரு வீட்டை கட்டுறதுக்கு உதவி செய்ய நம்ம செய்துட்டு போகலான்னு சொல்லிட்டு அவர் கதவு ஜன்னல் என்னென்ன செய்யணுமோ அந்த வேலைங்களெல்லாம் செய்து கொடுத்துட்டுருக்கிறாரு. அவர் செய்யும் பொழுது முழு மனசா செய்தாருங்களா, முழு மனசா அவர் செய்யலை, ஏதோ செய்யணுமே கடமைக்காக கட்டாயத்துக்காகன்ட்டு ஏனோ தானோன்ட்டு செய்து கொடுத்துட்டு அவர் போயிட்டாருங்களாம். போயிட்டு இருந்தோம். அந்த பாஸ் என்ன பண்ணாங்களாம், அந்த வீடெல்லாம் முடிச்சிட்ட பிறகு அந்த வேலையெல்லாம் அந்த சாவியை கொண்டு வந்து இந்த தச்சன் இருந்தார் பார்த்தீங்களா, அந்த தச்சன் கிட்ட கொடுத்தாராம். இந்த வீடே வந்து உனக்கு தான், ஏன்னாக்கா இவ்வளோ நாள் நீ என்கிட்ட வேலை செய்துட்டு இருந்தல, அதனால இந்த வீட்டுடைய சாவி இருந்தாங்கன்னு சொல்லி கொடுத்தாங்களாம். அப்போ கடைசி அந்த வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்ட பிறகு அந்த பாஸ் என்ன பண்ணாருங்களாம், சாவியை கொண்டு வந்து அந்த தச்சன் கிட்ட கொடுத்தாராம். இந்த இவ்வளோ நாள் நீ என்கிட்ட வேலையெல்லாம் செய்துட்டு இருந்த, எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த வீடு கடைசியாக கட்டின இந்த வீடை வந்து உனக்காகத்தான் நான் கட்ட வச்சேன், இதனுடைய சாவி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாங்களாம். கொடுத்துருந்தா இவருக்கு சொல்ல முடியாத வேதனையா, ஐயோ நம்மளுக்குன்ட்டு தெரிஞ்சிருந்தா நம்ம நல்லா கட்டிக்கலாமே, நம்ம பெஸ்ட்டாக கட்டிக்கலாமே, நம்மளுக்குன்னு தெரியாமல் யாருக்கோ நினச்சிட்டு நம்ம இந்த மாதிரி கடமைக்காக கட்டாயத்துக்காகன்னுட்டு ஏனோ தானோன்ட்டு நம்ம இந்த கதவுங்களை ஜன்னலுங்களை எப்படியோ லோக்கலாக அந்த மாதிரி எல்லாம் போட்டு நம்ம சரியில்லாமல் அப்படியெல்லாம் கட்டிட்டோமே, இன்னாடா இது கடைசியாக நம்மளுக்கே கொடுத்துட்டாங்களே இந்த வீட்டைன்னு சொல்லிட்டு அவர் வாழ்க்கையில் ரொம்ப சோர்ந்து போயிட்டாருங்களாம். புரிஞ்சிச்சிங்களா கர்த்தருடைய பிள்ளைங்களே? அதனால நீங்கள் எந்த வேலை செய்தாலும், எந்த வேலை உங்கள் கையில் கிடைச்சாலும் அந்த வேலையை யார் பார்க்குறாங்களோ யார் பார்க்கலையோ, மோசையை போல் அந்த வேலையை நீங்கள் உண்மையாக உத்தமமாக செய்யும் பொழுது கர்த்தர் உங்கள் குடும்பத்தை ஆசிர்வதிக்க அவர் உண்மையுள்ள தேவனாய் காணப்படுகிறார். உங்கள் கையின் பிரயாசத்தை கர்த்தர் ஆசிர்வதிப்பார். அவை எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்து கொண்டு இருக்கிறார். நீங்கள் வந்துட்டு வெளியில் வந்துட்டு செய்கிற காரியங்கள் ஜனங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஒரு சில பிள்ளைங்க பார்க்கும் பொழுது ஜனங்க பார்க்குற விதமாக ஓடி ஓடி வேலை செய்வாங்க. ஒரு சில பிள்ளைங்க வந்துட்டு ஜனங்க பார்க்குறாங்களோ பார்க்கலையோ நம்ம செய்ய வேண்டிய கடமைகளை, நம்ம செய்கிறதான தொழிலை நம்ம கரெக்டாக நேரத்துக்கு செய்யலாம், நேரத்துக்கு முன்னாடியே வர்றது வேண்டாம், நேரம் பிந்தி போக்குறதும் வேண்டாம்னு சொல்லிட்டு அவங்க கரெக்டாக அவங்க தொழிலை
செய்வாங்க. அது எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்து அவர்களையும் அவர்கள் கையின் பிரயாசம் கர்த்தர் ஆசீர்வதிக்க அவர் உண்மையுள்ள தேவனா இருக்கிறார். இந்த வேளையில கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாங்களா? நீங்க ஒரு சில சமயத்துல உங்களையே நீங்க ஏமாத்திட்டு இருக்கலாம். ஒரு சில சமயத்துல நீங்க சோர்ந்து போயிருக்கலாம். நான் எவ்வளோதான் வேலை செய்திருந்தாலும் எனக்கு அதனுடைய பலன் கிடைக்காம இருக்கேன்னு சொல்லி நீங்க வாழ்க்கையில சோர்ந்து போயிருக்கலாம். ஆனா இந்த வேளையில ஆண்டவர்ட்ட கேளுங்க. ஆண்டவரே என்ன ஆசீர்வதிங்க. உங்க வலது கரத்தை ஆண்டவர்ட்ட நீட்டுங்க. நீட்டி ஆண்டவர்ட்ட கேளுங்க. ஆண்டவரே என்ன ஆசீர்வதிங்க. என் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிங்க. நான் செய்கிற வேலையை ஆசீர்வதிங்க. எனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாகட்டும். என்னுடைய கையின் பிரயாசத்தை நான் சாப்பிட எனக்கு உதவி செய்யுங்கன்ட்டு நீங்க கர்த்தர்கிட்ட கேட்கும்போது அவர் உண்மையாய் உங்களை ஆசீர்வதிக்க அவர் உண்மையுள்ள தேவனா இருக்கிறார். இந்த வேளையில கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாங்களா? எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் சின்னுள்ள தகப்பனே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆன்லைன் சர்வீஸ்ல கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் தேவனாகிய கர்த்தர் நீங்க ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கையின் பிரயாசத்தை என் தேவனாகிய கர்த்தர் நீங்க ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம். உம்முடைய வார்த்தை சொல்லுகிறது, நான் உன் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிப்பேன் என்று. பிள்ளைங்க வாழ்க்கையில சோர்ந்து போய்க்கலாம். நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு பிரயாசப்படுறேன், ஆனாலும் எனக்கு சரியான நன்மை காணலைன்னு சொல்லிட்டு ஒரு சில பிள்ளைங்க வேதனையோடு இருக்கலாம். ஒரு சில பிள்ளைங்க அப்போ அவங்களுக்கு அவங்களே ஏமாத்திட்டு இருக்கலாம். இன்றைக்கு தகப்பனை வாழ்க்கையில எந்த மனுஷர்களை ஏமாத்தாதபடிக்கு அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற எந்த வேலையா இருந்தாலும் அந்த வேலையை கருத்தோடு செய்யும் பொழுது கர்த்தர் நீர் அந்த குடும்பத்தை ஆசீர்வதிக்க, அவர்களை தனிப்பட்ட விதத்துல நீங்க ஆசீர்வதிக்க உண்மையுள்ள தேவனா இருக்கிறீங்க. அவர்கள் வேலை செய்கிறவங்களா இருக்கலாம், படிக்கிறவங்களா இருக்கலாம், அப்பா கர்த்தாவே ஒரு உத்தியோகத்துல அப்பா கர்த்தாவே வேலைக்கு போகிற பிள்ளைகளா இருக்கலாம், இல்லாவிட்டால் அவங்க கையின் பிரயாசம் பிசினஸ் பண்றவங்களா இருக்கலாம். எது செய்தாலும் அவர்களை கர்த்தர் நீங்க ஆசீர்வதிங்க. இது படுகிற ஒவ்வொரு பிரயாசத்துக்கும் அவர்களுக்கு பலன் உண்டாக்குங்க. இயேசுவின் நாமத்துல நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இரவு 7 மணிக்கு சந்தியா ஜெயராஜ் என்ற யூடியூபின் வாயிலாக கர்த்தருடைய வார்த்தை வரும். தொடர்ச்சியாக பார்த்து தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்க குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக.